Class 12 யூனிட் நம்பர் 6 சாலிட் ஸ்டேட். இந்த யூனிட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான் இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். கிறிஸ்டலின் சாலிட் அண்ட் அமார்பஸ் சாலிட்ஸ். இந்த சாலிட்ஸுக்கு உண்டான டிஃபரன்ஸ் தான் இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அண்ட் அமார்பஸ் சாலிட்ஸ் அப்படின்னா என்ன, அதுக்கு உண்டான டெஃபினிஷன். ஸோ கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அப்படின்றது ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ். கிறிஸ்டலின் சாலிட்ஸ்ல இருக்கிற கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ், அயான்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படின்னா ஆர்டர்லி ஆர் ப்ராப்பர்லி அரேஞ்ச். அமார்பஸ் சாலிட்ஸ்ல இருக்கிற கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டலின் சாலிட்ஸுக்கு ஒரு டெஃபினைட் ஷேப் இருக்கும், அதாவது ஸ்ட்ரக்சர். அமார்பஸ் சாலிட்ஸுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ கிறிஸ்டலின் சாலிட்ஸ் ஹேவிங் டெஃபினைட் ஷேப். அதுவே அமார்பஸ் சாலிட்ஸுக்கு அப்போ ஷேப்பே இருக்காதா சார்? இருக்கும், ஆனால் இர்ரெகுலர் ஷேப். அதுக்குன்னு ஒரு ஷேப்பு இருக்க மாட்டாங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட்ஸ், கிறிஸ்டலின் சாலிட்ஸ் ஆர் ட்ரூ சாலிட்ஸ். ட்ரூ சாலிட்ஸ். அமார்பஸ் சாலிட்ஸ் ஆர் சூடோ சாலிட்ஸ் ஆர் சூப்பர் கூல் லிக்விட்ஸ். Amorphous solids are pseudo solids or super cool liquids. Then in the crystalline solids க்கு heat of fusion அப்படின்னா உருகுதல். heat of fusion வேல்யூ கண்டிப்பா இதுக்கு ஒரு டெஃபினைட் வேல்யூ இருப்பாங்க. யாருக்கு? கிறிஸ்டலின் சாலிட்ஸுக்கு ஹீட் ஆஃப் ஃபியூஷன். ஓகேங்களா? அமார்பஸ் சாலிட்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இஸ் நாட் டெஃபினைட். அமார்பஸ் சாலிட்ஸுக்கும் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வேல்யூ இருக்காங்க, ஆனால் நாட் டெஃபினைட். எக்ஸாக்டான ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வேல்யூ கிடையாது. தென் கிறிஸ்டலின் சாலிட்ஸ் ஆர் ஹேவிங் ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். பட் அமார்பஸ் சாலிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா they have not sharp melting point. ஃபைனலான பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்றது, இந்த கிறிஸ்டலின் சாலிட்ஸில் ஆல் டைரக்ஷனில் அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேல்யூ கிடைப்பாங்க. அதை நம்ம ஹேண்ட் ஐசோட்ரோபிக் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Anisotropic means different physical values at different direction. So refractive index இந்த மாதிரியான physical values நம்ம different directionல measure பண்ணும்போது different values நமக்கு கிடைக்கிறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி தான் anisotropic. பட் அமார்பஸ் சாலிட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா they have isotropic nature.
ஐசோ மீன்ஸ் சேம். அப்போ ஐசோட்ரோபிக் மீன்ஸ் ஆல் டைரக்ஷன் ஹேவிங் சேம் பிசிக்கல் வேல்யூஸ். யாருக்கு? அமார்பஸ் சாலிட்ஸுக்கு. தென் இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோன்னா கிறிஸ்டலின் சாலிட்ஸுக்கு சோடியம் குளோரைட், கேசிஎல், இல்லைனா டைமண்ட், கிராஃபைட், ஆந்த்ரசீன், நாப்தலின், சாலிட் CO2, SiO2 அல்லது அட்டாமிக் சாலிட்ஸ் சொல்லலாம், மெட்டாலிக் சாலிட்ஸ் சொல்லலாம். ஸோ என்ன டைப்பில் வேணாலும் இவங்களுக்கு சொல்லலாம். ஸோ கிறிஸ்டலின் சாலிட்ஸில் அயானிக் சாலிட், கோவேலன்ட் சாலிட், மெட்டாலிக் சாலிட், மெட்டல் சாலிட், அட்டாமிக் சாலிட்ஸ்னு 5 டைப்ஸ் இருப்பாங்க. அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் இங்கே யார் வேணாலும் ரைட் பண்ணலாம். ஸோ அமார்பஸ் சாலிட்ஸுக்கு உண்டான எக்ஸாம்பிள் கிளாஸ், ரப்பர், தென் பிளாஸ்டிக். இவங்கெல்லாம் அமார்பஸ் சாலிட்ஸுக்கு உண்டான எக்ஸாம்பிள். ஸோ அப்போ கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அப்படின்றது ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் லாங் ரேஞ்ச். ஸோ அந்த சாலிட்ஸ் இருக்கிற என்டையர் ரேஞ்சிலுமே அதில் உள்ள இருக்கிற கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆர்டராக ஆர் ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகியிருப்பாங்க. கிறிஸ்டலின் சாலிட்ஸுக்கு டெஃபனைட் ஷேப், அதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு ஷேப் இருக்கும். இந்த கிறிஸ்டலின் சாலிட்ஸ் ஆர் ட்ரூ சாலிட்ஸ். கிறிஸ்டலின் சாலிட்ஸுக்கு ஈட் ஆஃப் ஃபியூஷன், ஃபியூஷன் அப்படின்னா உருகுதல். ஸோ அந்த வேல்யூ ஒரு டெஃபனைட் பாயிண்ட்ல இருப்பாங்க. ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட்டு கிறிஸ்டலின் சாலிட்ஸுக்கு இருக்கும். அன்ஐசோட்ரோபிக் நேச்சர் இந்த கிறிஸ்டலின் சாலிட்ஸுக்கு இருக்காங்க. அன்ஐசோட்ரோபிக் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் பிசிக்கல் வேல்யூஸ் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் பிசிக்கல் வேல்யூஸை நம்ம மெஷர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் வேல்யூ நமக்கு கிடைப்பாங்க. ஸோ இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள், ஸோ 5 டைப்ஸு கிறிஸ்டலின் சாலிட்ஸில் இருக்கிற எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். நான் ரைட் பண்ணிக்கிறது NaCl அண்டு டைமண்ட். ஸோ அமார்பஸ் சாலிட்ஸ் அப்படின்றது ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் இட் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஷார்ட் ரேஞ்ச். ஒரு ஷார்ட் ரேஞ்சில் மட்டுமே ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் இருப்பாங்க. தென் அமார்பஸ் சாலிட்ஸுக்கு இர்ரெகுலர் ஷேப், அவங்களுக்கு கன்ஃபார்மான ஒரு ஷேப்பு கிடையாது. தென் அமார்பஸ் சாலிட்ஸ் ஆர் சூடோ சாலிட்ஸ் ஆர் சூப்பர் கூல் லிக்விட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஈட் ஆஃப் ஃபியூஷன் வேல்யூ யாருக்கு? அமார்பஸ் சாலிட்ஸுக்கு நாட் டெஃபனைட். ஸோ ஒரு டெஃபனட்டான ஈட் ஆஃப் ஃபியூஷன் வேல்யூ கிடையாது. அடுத்து தே ஹாவ் நாட் ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். ஷார்ப்பான மெல்டிங் பாயிண்ட்டும் அமார்பஸ் சாலிட்ஸுக்கு கிடையாது. ரீசன் என்ன சார் அப்படின்னா அதுக்கு ஒன்று ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ். ஸோ அதில் உள்ள இருக்கிற அயான்ஸ் எல்லாமே ரேண்டம், அங்கு இங்குமா அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஈட் ஆஃப் ஃபியூஷன் உருகு நிலை டெஃபினட்டான வேல்யூ கிடையாது. அண்டு தே ஹவ் நாட் ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? தென் ஐசோட்ரோபிக் நேச்சரில் இருக்காங்க. ஐசோட்ரோபிக் நேச்சர் மீன்ஸ் என்ன சார் அப்படின்னா சேம் பிசிக்கல் வேல்யூஸ் இன் ஆல் டைரக்ஷன். எந்த டைரக்ஷனில் நீங்கள் பிசிக்கல் வேல்யூவை மெஷர் பண்ணாலும் சேமான வேல்யூ கிடைப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஐசோட்ரோபிக் நேச்சர். அமார்பஸ் சாலிட்ஸுக்கு உண்டான எக்ஸாம்பிள் கிளாஸ், பிளாஸ்டிக், ரப்பர்.